ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஆயிலிங் டே. இன்றைக்கி வந்து ஏர் ஆயில் அப்ளை பண்ணுற டே. இன்றைக்கி நான் வந்துட்டு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே இந்த 2 நாளில் தான் வந்துட்டு ஹேருக்கு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆயில் அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஒன் ஆஃப் வியூவர்ஸாக இல்லை சப்ஸ்கிரைபரான்னு தெரியல, நீங்கள் உங்களோட ஹேருக்கு வந்து எப்படி ஆயில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அது காட்டுங்க. அப்புறம் வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் முடி வந்து பின்னிட்டு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அதனால தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி எப்படி வந்து மசாஜ் பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது எல்லாமே மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க ஆயில் வந்துட்டு நம்ம பிராண்டில் இருந்து ரோஸ்மேரி ஏர் க்ரோத் ஆயில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஏர் க்ரோத் சீரம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 2 ஆயிலுமே நம்ம வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருப்போம். நான் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து அதில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் தான் நம்ம வந்துட்டு நான் வந்து ஏர் ஆயில் வச்சு வாஷ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நாளைக்கு அந்த ரோஸ்மேரி ஏர் க்ரோத் ஆயில் வச்சு நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வாஷ் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த ஏர் சீரமும் இந்த ஏர் ஆயிலும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேனே. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது அதில் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 5 விதமான ஆயில்ஸ் நான் வந்து கறி ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதோடு வந்துட்டு அந்த ரோஸ்மெரி ஏர் க்ரோத் ஆயில் வந்து நான் மைல்டாக ஒரு 1 or 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ வந்துட்டு ஃபுல் ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால வந்து அப்படி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் ஆயிலிங் மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம வந்துட்டு டெய்லி வந்து ஏர் ஆயில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த டீப் ஆயிலிங்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. வாரத்தில் 2 நாள் தான் நம்ம வந்து எண்ணெய் வைக்கிறோம் அப்படின்றப்போ அந்த டீப் ஆயிலிங் மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். ப்ரோட்டீன் இருக்கிறத விட ஹேர் ஃபால் வந்துட்டு கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத்தும் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வந்து ஹேர் ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தலையில் குத்திட்டு க்ளச்சஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி சீப்பு வச்சு நம்ம வந்து சீவலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சீப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம சிக்கு உடைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சீப் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சிக்கு உடைக்க போகிறீங்க அப்படின்னா மேலேருந்து சீவாதீங்க, கீழேருந்து நீங்கள் சீவுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து முடி கொட்டு உங்களுக்கு கம்மியாகும். சீவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழேருந்து எல்லாம் சீவிடலாம். ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன ஆயில் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஆயில் வந்து நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன், நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆயில். இந்த ஆயில் வந்துட்டு ஓன் யூஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பிராண்ட்லேயுமே நம்ம இந்த ஆயில் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ நம்ம அதர் காஸ்மெட்டிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த ஆயில் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே வந்துட்டு அதிலே சொல்லிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்ளிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இதில் யூஸ் பண்ணலை. நான் வந்து இந்த ஆயில் வந்து இந்த மாதிரி சீரம் பாட்டிலில் வந்து நான் போட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், ஏன்னா கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் கை வந்து அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. அதில் நம்ம லைட்டாக சாச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணல ஆயில் வந்துடும். ஏன்னா லைட்டாக கூட ப்ரெஸ் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு இந்த ஆயிலை வந்துட்டு நான் இதில் போர் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பம்ப் பண்ணாலே இந்த மாதிரி இதில் வந்து வந்துடும் பாருங்கள். நல்ல ஒரு மைல்டான ஒரு க்ரீன் கலரில் தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டிஷனாக எடுங்க. எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணுவோம் ஆயில்ஸில். நல்லா நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், வந்துடும். பாருங்கள். ஸோ ஒரு பார்ட்டிஷனாகவும் எடுத்துகிட்டு இந்த ஆயில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம வந்து இது பண்ணாலே போதும், ஆயில் வந்து ஃபுல்லாக இதுவாகிடும். சைடில் இருந்தால் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு போனாலே போதும். ஸ்கேல்பில் டேரெக்டாகவே இது வந்து பட்டுரும் இந்த ஆயில்ஸை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த சைடு பார்ட்டிஷனில் வந்துட்டு
நம்ம வந்து பார்ட்டிஷன் கூட எடுக்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்ம பில்லரில் வந்து யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு என்னால் வந்துட்டு அந்த அப்ளிகேட்டர் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வீடியோட பார்த்தாலே தெரியும், நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணி ஒரு மந்த் தான் ஆகுது. ஸோ என்னால் வந்து அதிகமாக அடுத்து ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லா இடமும் வந்து ஆயில் அப்ளை ஆகிடுச்சு, பண்ணியாச்சு. இப்போது வந்து ஃப்ரண்ட் ஏரியாவில் கொஞ்சம் அடிஷ்னலாகவே நம்ம வந்து வைக்க போகிறோம். ஏன்னா எங்கெல்லாம் வந்துட்டு முடி வந்து நிறைய கொட்டி இருக்கும். குட்டி குட்டியாக முடி வந்து இப்போ தான் எனக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு, இந்த சைடில் கொட்டின முடி எல்லாமே. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு முடி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாவே முடி கொஞ்சம் நல்லா எண்ணெய் எக்ஸ்ட்ராவே நல்லாவே வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேனுக்கு ஃபஸ்ட்டு படுற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் வைக்கணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில் வைக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு ஃபுல்லாக தலைமுடிக்கு போய் ஆயில் வச்சுருவாங்க. ஸ்கேனுக்கு ஆயில் வைக்காதனால ஒரு முடி வந்து நல்லாவே கொட்டும். அதே மாதிரி நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்குமே வந்துட்டு 2 மெத்தடில் அப்ளை பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்வர்ஷன் மெத்தடில் தலை முடி நல்லா ஃபுல்லாக கீழே போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட வந்துட்டு நீங்கள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பட் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியல. இப்போ நான் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்க ஆயில் வந்து அவ்வளோ வரும் வெளியே. இப்போ வந்து நம்ம பின்னாடி பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி பார்ட்டிஷன் வந்து லைட்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி வச்சு நம்ம லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஆயில் வந்து எல்லா ஏரியாவுமே நம்மளுக்கு போயிடும். மோஸ்ட்லி நம்மளால் வந்துட்டு பின்னாடி சைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேட்டர் வச்சு நம்ம அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து ஆயில் வந்துட்டு எல்லா ஏரியாவும் நம்மளுக்கு வந்து நல்லா அப்ளை ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஒரு இடம் கூட விடவே கூடாது. ஏன்னா நம்ம வந்துட்டு வாரத்தில் 2 நாள் தான் வந்து ஹேர் ஆயிலிங் வந்து வைக்கிறோம் அப்படின்றப்போ ப்ராப்பராக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எல்லா ஏரியாவும் நம்ம வந்து கவர் பண்ணிடணும். ஒரு ஏரியா கூட நம்ம வந்து விடவே கூடாது. நம்ம கீழே எல்லா ஃப்ரண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்கேல்பில் தான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த முடிக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணாமல் விடக்கூடாது. இப்படி அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், டேமேஜ் ஆகும், நிறைய பிரேக்கேஜ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து நல்லா பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கையில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணுவோம். போட்டு வந்து இப்படிலாம் தேய்க்கூடாது. லைட்டாக இப்படி அப்ளை பண்ணுவோம். போட்டு இப்படி அப்ளை பண்ணாலே போதும். ஸோ நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் பண்ணுறது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணிக்கலாம். சிலர் வந்து கேட்பாங்க, இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணி ஓவர் நைட் விடலாமான்னு கேட்பாங்க. எஸ், நம்மக்கிட்ட வந்துட்டு 2 விதமான ஆயில்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் வச்சுட்டு 15 ஹவர்ஸ் வந்து பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆயில் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 5 கேரியர் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் இருக்கும், செசமே ஆயில் இருக்கும், கேஸ்டர் ஆயில் இருக்கும், அர்கன் ஆயில் இருக்கும், கோல்டன் ஜோஜோபா ஆயில். இது அந்த ஆயில்ஸ் வந்து எல்லாமே முடிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ்னால் என்னென்னு சொல்கிறது, ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். ஆர்கன் ஆயில் அந்த ஜோஜோபா ஆயிலெலாம் வந்துட்டு அடிஷ்னல் பெனிஃபிட் ஹேர் க்ரோத்துக்கு. இப்போ எல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா கீழே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்லரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டேன். பட் ஆனால் தெரியாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஹேர் அப்படின்றதுனால வந்துட்டு கீழே ஆயில் அப்ளை பண்ணுறது தெரியாது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டோம். எஸ், நம்ம வந்து ஹேர் ஆயிலிங் வந்து பண்ணுறது முக்கியம் இல்லை, நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் டிப்பு நல்லா எடுத்துட்டு நல்லா ஸ்கேல்பில் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் லெஃப்ட் சைடில் வந்து நல்லா சூப்பராக மசாஜ் கொடுக்கும்போது ரைட் ஹேண்ட் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 இடத்துக்குமே சேர்த்து நான் வந்துட்டு மசாஜ் பண்ணுவேன். ஒரு பேர் தான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கையில் அவ்வளோவா ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேணும்னா அந்த மசாஜிங் இது வந்துட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஆன்லைனில், ஸ்கேல்ப் மசாஜர்னு. அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுவுமே போட்டுட்டு ஹார்ஷாக வந்து தேய்க்கக்கூடாது. அது இந்த முள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற அந்த மசாஜர் வந்து தலையில் வச்சு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அந்த மசாஜை வச்சுட்டு. பட் நம்ம கையில் பண்ணுறோம் அப்படின்றப்போ நல்லா ஸ்கேல்பில் வந்து நல்லா பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஆயில் வச்சிருச்சு பாருங்கள். ஏன்னா முன்னாடி வந்துட்டு முடி வந்துட்டு நிறைய கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாருங்கள், நல்ல க்ரோத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இது நல்லா இன்னும் வளரணும். நல்லா இன்னும் வளரணும்னா இன்னும் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக மசாஜிங்கு, இன்டேக் ஃபுட்ஸ் வந்து நல்லா எடுக்கணும். ஹேர் ஆயில் வைக்கிறதுனால மட்டும் நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறதுக்கு நிற்காது, முடி வளர்றது வந்து இது பண்ணாது.
நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதுவுமே வந்துட்டு நமக்கு ரொம்பவே முக்கியம் இதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்போ சிக்கு உடைக்கிறேன் பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் தரணும். மசாஜ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆஃப் கேமராவில் போயிட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பண்ணியிருக்க ஆயிலிங் மெத்தட் வந்து என்ன தெரியுமா, இது வந்து டீப் ஆயிலிங் மெத்தட். ஏன்னா நம்ம வந்துட்டு வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நல்ல டீப்பாக வந்து மசாஜ் கொடுத்துடணும். சும்மா லைட்டாக அந்த மாதிரி வந்து சீவி விட்டுக்கோங்க. எல்லா ஏரியாவும் வந்துட்டு உங்களுக்கு ஆயில் போட்டி படுறதுக்காக லைட்டாக இப்போ வந்து சீவி விட்டுக்கோங்க. ரொம்ப அடி வரைக்கும் சீவினா நம்ம வந்து நல்லா மசாஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி நல்லா சிக்காகி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிக்கு எடுக்க போகிறோம். பாருங்கள், சிக்கு எடுக்க போகிறேன். அதே தான் ஃபஸ்ட்டு கீழேருந்து வருவோம். முடி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு சிக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம நல்லா ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்ப்போம். சீவியாச்சு. முடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, சும்மா ஒரு 2 முடி விழுந்துருக்கு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து விடுவோம். ஏன்னா நம்ம வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணி மசாஜ் பண்ணியிருக்கோம், அதனால் லைட்டாக வந்து நம்ம முடி வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கூட நமக்கு வந்து முடி வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்துருக்கோம் முடி சீப்பில். நான் சொன்ன மாதிரி டெய்லி வந்துட்டு ஒரு 10லேருந்து ஒரு 20 முடி விழுவும் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாம் விடுவேன். ஸோ இப்போது வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீப் ஆயிலிங் வந்து பண்ணியாச்சு. இதே மாதிரி டீப் ஆயிலிங் வந்துட்டு நம்ம இன்வர்ஷன் மெத்தட்னு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போக முடியும். இன்வர்ஷன் மெத்தட்னால் தலையை இப்படி கீழே குஞ்சிட்டு முடியை இப்படி ஃப்ரண்ட் பக்கமாக போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேல்ப் வந்து தேவையான பிளட் சர்க்குலேஷன் வந்து தானாகவே அதில் போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ முடி கொட்டுறதும் கொஞ்சம் கம்மியாகும். ஹேர் ஆயிலிங்கும் நம்ம வந்து நல்லா டீப்பாக கொடுத்த மாதிரியான நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போவுமே நல்லா டீப்பாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா பாருங்கள், தொட்டாலே நல்லாவே வரும். அந்த அளவுக்கு நல்லா டீப்பாகவே கொடுத்தாச்சு. ஏன்னா வந்து இந்த ட்ரை ஸ்கேல்ப் அப்படின்றாலும் எண்ணெய் நிறைய உரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா வச்ச மாதிரியே தெரியாது, ஆனால் நிறைய எண்ணெய் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இது வந்து ஓவர் நைட் விடலாமான்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறல. இப்போ நம்ம வந்துட்டு 2 விதமான ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆயில் வந்துட்டு ஒரு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கோகோனட் ஆயில் மட்டும் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆயிலை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கரியர் ஆயில் வந்துட்டு இருக்குது. அந்த கரியர் ஆயில் வந்து என்னென்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் இருக்குது, செசமி ஆயில் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இருக்குது, ஆர்கன் ஆயில் இருக்குது, கோல்டன் ஜோஜோபா ஆயில் இருக்குது. அதோட மிக்ஸ் பண்ண 15 ஹெர்ப்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு வந்து சீரம் பேஸ்டு தரேன். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராப்பரில் இருக்கும். ஆனால் இந்த வந்து 30 ml ட்ராப்பர் இது நான் வெளியில் கொடுக்குறது 100 ml ட்ராப்பர் பாட்டிலில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது இது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்துட்டு ஆயில்ஸ் வந்துட்டு நிறைய சேர்த்துருக்கோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே நார்மலாக வந்துட்டு கேஸ்டர் ஆயிலாம் வந்து மோர் தென் 20 மினிட்ஸ் மேலே நம்ம வந்து விட மாட்டோம். ஸோ அப்படி விட்டுறது வந்துட்டு அப்படி விட்டோம்னா சளி பிடிச்சிடும். ஸோ நம்ம விடக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பாத் பண்ணோம், ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையான அளவு ஷாம்பு எடுத்து தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 நிமிஷம் வந்து விட போகிறேன். ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிரைட் போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு என்னன்னு சொல்கிறது சிக்காகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டிங் ஸ்மூத்னிங்லாம் பண்ணதுனால பின்னல் வந்து நிற்காது. நம்மளுக்கு பேண்டு கீழே போட்டால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நிற்கும். ஸோ நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ பேண்ட் என் கையில் இல்லை, அதனால் ஒரு முடி மட்டும் எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கிறேன். நல்லா சுற்றி நம்ம வந்து ஹேர் கிளிப் வந்து குத்திப்போம். ஏன்னா நம்ம எப்படி பார்த்தாலுமே நம்ம வந்து ஹேர் வாஷ் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி கிளச்சர்ஸ் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடி நல்லா ப்ரைட் பண்ணி விட்டாச்சு. ஸோ அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம போய் ஹேர் வாஷ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுருக்கு. பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் வர பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா ஆயிலாம் அப்ளை பண்ணியாச்சு. கீழே இருக்க ஒரு முடி கூட விடாமல் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் அந்தளவு எண்ணெய் இருக்குது முடியல. ஸோ இதுக்கு இதை வந்து டீப் ஆயிலிங்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பேசலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் எல்லாமே வச்சுட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணி வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செமி ட்ரை நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டைமில் வந்துட்டு இந்த ஹேர் சீரம் போட்டு நம்ம செட் பண்ணிடலாம். ஒரு அந்த ஹேர் சீரம் வந்துட்டு ஒரு 3-4 பம்ப் எடுத்துக்கிட்டு நல்லா அந்த மாதிரி கையில் இது பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு படாமல் வெறும் ஹேரில் மட்டுமே வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணாலே போதும், நல்லா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பார்த்திங்கன்னா மறுபடியும் பாருங்கள், நல்ல ஒரு ஆயில் வச்ச மாதிரியான ஒரு லுக் வந்துட்டு வந்து பாருங்கள். ஆயில் வச்ச லுக்கு நல்லாவே வந்து பாருங்கள். சும்மா லைட்டாக இப்படி தேய்ச்சி கொடுப்பாங்க. ஸ்கேல்பில் வந்து படவே கூடாது சுத்தமாக. ஸோ இப்படி பண்ணிங்கனாலே போதும். ஹேர் வாஷ் பண்ணி சீரம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு லைட்டாக அப்படியே மாதிரி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் முதல்லேருந்தே சொல்கிறது இதான். ஸோ கீழேருந்து வாருங்க, கீழேருந்து வாருங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலேருந்து மாறிக்கலாம். ஸோ இப்படி வாரினாலே போதும். இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணியாச்சு. இந்த ஹேர் சீரம் வந்துட்டு ஏன் பண்ணக்கூடாது சொல்கிறது, இது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கேல்பில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹேர் ஃபால் தான் ஆகும். ஸோ அதனால் அது ஸ்கேல்பில் படாத மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாலே போதும். வேறு என்ன எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம வந்து பாருங்கள், ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸ்கேல்பில் வந்து ஒரு ஆயில் கூட இல்லை, எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை. நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வந்து டீப் ஆயிலிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால டபுள் டைம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஷாம்பு வந்து நல்லா தண்ணியில் டைலூட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்கள் ஸ்கேல்ப்புக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எந்த ஷாம்புவாக இருந்தாலுமே உங்கள் மைண்டில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து டேரெக்டாக ஸ்கேல்பில் பட வேணாம் அப்படின்றதுனால தண்ணியில் வந்து டைலூட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவோம். அப்படி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கனாலே போதும். முடி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக கிளென்ஸ் ஆகி எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போய் நல்லா இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹேர் வந்துடும். ஸோ இப்படி பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான், சொல்ல வந்தது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.